My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் தேர்ட் ரவுண்ட் தேதி குறிப்பிடாமல் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு. இது நேற்றுக்கே வந்து அப்டேட் தான். பட் தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் எக்ஸ்டென்ஷன் பற்றின வீடியோவே தான் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இதை நான் செய்யணும் அப்படின்னு விரும்பி செய்யலை. ஆனால் எம்சிசி தரப்புலையும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலையும் நமக்கு அடுத்தடுத்து எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் எக்ஸ்டென்ஷனை பற்றின வீடியோஸை நிறைய போஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட சார் ஆல் இண்டியா கோட்டா சாய்ஸ் லாக்கிங் இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு சாய்ஸ் ஃபில்லிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை சார், எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ரெண்டு விஷயமுமே எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு. ஷெட்யூல் ரிவைஸ் பண்ணி திரும்பவும் அனுப்புவாங்க. நான் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிடுறேன். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் தமிழ்நாடு காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இந்த மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பீரியட் ஃபார் MBBS BDS கோர்சஸ் ஃபார் ரவுண்ட் 3 அண்ட் ரெசிக்னேஷன் ஃபார் ரவுண்ட் 2 எல்லாமே வந்து இஸ் பீயிங் எக்ஸ்டெண்டட் அண்ட் டீடைல்டு ஷெட்யூல்டு வில் பி ரிலீஸ்டு ஷூன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டீடைல்டு ஷெட்யூலை வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு சீக்கிரமாக அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் வில் பி ரிலீஸ் சூன். ஓகேங்களா? ஸோ கூடிய விரைவில் ரிவைஸ்டு ஷெட்யூல் வரும் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் ஆல் இண்டியா கோட்டா. ஆல் இண்டியா கோட்டா பேஸ் தான் இருக்க போகுது. இப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் என்ன சார் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் இப்போ ப்ரைவேட் காலேஜஸில் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் இந்த மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரிவைஸ் ஆகிருக்கு. NMC தரப்புல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ NMCலேருந்து என்ன அப்டேட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, எஸ் தேர் ஆர் சர்டைன் அப்டேட்ஸ். NMC வெப்சைட்டில் சீட் மேட்ரிக்ஸை ரிவைஸ் பண்ணாங்க. இதில் சில ப்ரைவேட் காலேஜஸ், தமிழ்நாட்டில் தக்ஷஷீலா அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து நமக்கு புதுசாக உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அது மட்டும் இல்லை, டீம்டு யூனிவர்சிட்டியில் பாரத்தில், வேல்ஸில், JRல அப்படின்னு சொல்லி நிறைய கல்லூரிகளில் சீட்டு அடிஷ்னல் சீட்ஸ் அப்படிங்கிறது இன்டேக் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். இது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் வெங்கடேஸ்வராவில் செகண்ட் ரவுண்டில் 50 சீட் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ தேர்ட் ரவுண்டில் NMCனுடைய ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸில் பார்க்கும்போது வி ஆர் ஹேவிங் அரவுண்ட் இங்கே வந்து ஒரு 50 மோர் சீட்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வெங்கடேஸ்வராவில் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற அப்டேட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருவோம்னு நினைக்கிறேன். MCCயை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதில் ஆக்சுவலாக ஆஸ் ஆஃப் நவ் அவங்க கொடுத்துருக்கிற அப்டேட் அப்படிங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது 13ஆம் தேதி வரைக்கும் லேட்டஸ்ட் நியூஸில் அவங்க கொடுத்துருக்கிற கடைசி ஸ்க்ரோலிங். இன் வியூ ஆஃப் அடிஷன் ஆஃப் நியூ சீட்ஸ் த காம்படென்ட் அத்தாரிட்டி ஹாஸ் டிசைடட் டு எக்ஸ்டெண்ட் த சாய்ஸ் ஃபில்லிங் for round 3 up to 11:59 PM of 13/10/2025 October 13th. இன்னைக்கு நைட் 11:59 PM வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாக சொல்லியிருக்கிறாங்க. அகைன் நான் திரும்ப சொல்கிறேன், சாய்ஸ் லாக்கிங்கை பற்றி இந்த இடத்துல எதுவுமே பேசலை, சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் கோயிங் டு பி டில் டுநைட். இன்னைக்கு நைட்டு 11:59 PM வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்க போது ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் 3. சாய்ஸ் லாக்கிங் எப்போ வரும் அப்படிங்கிறத விரைவாக சொல்லுவாங்க, கூடிய விரைவில் சொல்லுவாங்க MCC ஒரு டீடைல்டு ஷெட்யூலை கரெக்டாக சொல்லி ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா அதர் ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸுக்கு இது பெரிய பிரச்சனையாக இருக்காது. அவங்க கரெக்டாக அவங்களுடைய கவுன்சிலிங்கை பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, மாணவர்கள் ஆயுஷ் கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் அப்படிங்கிறது ஆல்ரெடி ரிசல்ட்லாம் வந்துருச்சு. நீங்கள் உங்களுக்கு கிடைத்த கல்லூரியில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் எந்த காலேஜ் கிடச்சிருந்தாலும் சரி, எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, இஃப் யூ ஆர் பிளானிங் டு டேக் பார்ஷியல் ட்ராப் நல்லா யோசித்து டிசைட் பண்ணுங்கள். பிகாஸ் பார்ஷியல் ட்ராப்பில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய மாணவர்களுக்கு கொஞ்சம் சிரமமான விஷயமா இருக்குது. ஸோ உங்களால் நல்லா டைம் மேனேஜ் பண்ண முடியும், நான் அந்த கோர்ஸையும் படிப்பேன், நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னா தென் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஹார்ட் ஒர்க் பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா தென் யூ கேன் பிளான் ஃபார் பார்ஷியல் ட்ராப். பட் பார்ஷியல் ட்ராப் எடுக்கும்போது நீங்கள் சேரக்கூடிய கல்லூரியில் முதலையே கேட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு ரிசைன் பண்ணால், டிஸ்கன்டினியூ பண்ணால் எனக்கு எவ்வளோ ஃபீஸை பிடிப்பீங்க, அல்லது எனக்கு என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே உள்ள சீனியர்ஸ்கிட்ட கேளுங்க, அல்லது அங்கே காலேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்லேயே நீங்கள் அதை விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். கேட்டுட்டு அதெல்லாம் சாத்தியப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்ஷியல் ட்ராப் அப்படிங்கிறத எடுக்கலாம். இல்லை அப்படின்னா மேபி இஃப் யூ ஆர் பிளானிங் டு ரிப்பீட், நீங்கள் ஒரு வருஷம் செல்ஃபாக படிக்கணும் அல்லது நான் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸ்லையோ அல்லது செல்ஃபாவோ நீங்கள் வந்து தாராளமாக ரிப்பீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மோட்டிவேட்டர்களுக்கு இனி வருகிற ரவுண்ட்ஸில் கண்டிப்பாக இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் வெரி மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.